வீடுகளில் தென்மேற்கு திசையில போர்வெல் இருந்தால், தண்ணீர் தொட்டி இருந்தால், கிணறு இருந்தால் அந்த வீட்டுல மரண தேவதையை வான்னு கூப்பிடும். அப்ப என்ன செய்யும்? சயின்டிபிக்கா எடுத்துக்குவோம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு பிராணன் தேவை. பிராணன் பற்றாக்குறையினால்தான் நோய் வருது, டென்ஷன் ஆகுறான். அப்ப பூமியில பள்ளம் எல்லாம் எங்க இருக்கோ, தண்ணீர் எங்க இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் தேடி தான் போகும். அப்ப வடக்கு வடகிழக்கு இந்த திசையில கிணறோ பள்ளமோ காலி இடமோ இருந்தால் அது பிளஸ் எனர்ஜி பாசிட்டிவா கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன செய்யும்? வீடுங்கிற நெகட்டிவோடு சேர்ந்த உடனே பாசிட்டிவ் நெகட்டிவோடு சேர்ந்து கதாகதம் ஆன பிறகு அது பிராணனை உற்பத்தி பண்ணும். இதுதான் ரூல். ஒரு வீடு பிராணனை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ண பிராணனை என்ன செய்யும்? அந்த வீடு எல்லா அறைகளுக்கு பரவ விடும். வீடு முதல்ல சாப்பிடும். பிராணனை உற்பத்தி பண்ணி வீடு சாப்பிடும், டேபிள் சேர் சாப்பிடும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும். பிராணன் பற்றாக்குறையினாலதான் நமக்கு டென்ஷன் வர்றது, கோபம். இப்ப இந்த கிணறு இந்த பக்கம் மூளை போயிருச்சு, சின்ன போர்வெல் போயிருச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதனுடைய வேகத்தை தாக்கத்தை வேணா குறைக்க முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அது அந்த போர்வெல் இப்படிதான் இருக்குது அப்படின்னா, இது மாதிரி ஒரு சுத்தியில ஒரு தொட்டி மாதிரி கட்டி சுண்ணாம்பு தூள் ஒரு நொய்யல் துணியில மூட்டை கட்டி, தேங்காய் நாறு ஒரு மூட்டை கட்டி, உப்புக்கள் ஒரு மூட்டை கட்டி அதுல வச்சு, கிறிஸ்டல் ராக்குன்னு ஒன்று இருக்கும். எப்படி இருக்கும்? ராக்கு ஸ்படிக பாறைகள் இருக்கும், ராக்கு கிறிஸ்டல்னு இருக்கு. அதை எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு அந்த போர்வெல்ல இருந்து வெளிப்படுகிற மூச்சு பாசிட்டிவ் எனர்ஜி, அதுல ஒரு நமக்கு இந்த குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி ஒரு டியூப் இருக்கும். ஒரு 50 அடி 100 அடி வாங்கிக்கிறது, இல்லைன்னா ஒரு அரேஞ்ச் வயரிங் பைப்பு அந்த போருக்குள்ள விட்டு அதை அப்படியே கொண்டுட்டு போய், இந்த போர் ஈசானியத்துல இருந்தால் செல்வத்தை கொடுக்குது. எப்படி கொடுக்கும்? அந்த பாசிட்டிவ் பிராண சக்தியை அது கொடுக்கும். இங்க கொடுக்க மறந்துருச்சு. இது இங்க இருந்து இங்கிட்டு பிடிக்கிட்டு போக கூடாது. இதுல இந்த இதை என்ன பண்ணணும்? கேப்பபிலிட்டி பண்ணி அடைச்சு மூடி என்ன பண்ணணும்? அந்த மூச்சு காற்றை கொண்டுட்டு போய் வீட்டுல ஈசானி மூலையில வயரிங் பண்ணி, பைப் வயரிங் பண்ணி இப்படி வச்சுட்டோம்னா அங்கிருந்து அது அப்படியே கசிய ஆரம்பிக்கும். இதை என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு. இது யார்ட்டுமே கிடையாது. என் நாக்கில் இருக்கிற சரஸ்வதிக்கு பொதுவா, வேதத்துக்கு பொதுவா நான் கண்டுபிடிச்சது. நான் சொன்ன சிவதாசன், அவ்வளவுதான். அதனால இதை நிறைய வீட்டுக்கு பண்ணியிருக்கேன், சக்சஸ் ஆயிருக்கு. அதே போல அக்னி மூலையில ஒரு வீட்டுல செப்டி டேங்க் போட்டான். பல பேர் கட்டி வைக்கிறவன் புள்ள அக்னி மூலையில செப்டி டேங்க். இன்னைக்கு பெண்களுக்கு யூட்ரஸ், பிசிஓடி இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது. அக்னி மூலையில செப்டி டேங்க் இருக்கிற வீட்டுல எல்லாம் யூட்ரஸ் ப்ராப்ளம், யூட்ரஸ் ஆபரேஷன், யூட்ரஸ் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற தெற்கு திசையில இருந்தா அவனுக்கு பேக் பெயின் வந்துடும். அப்ப அவனுக்கு என்ன செய்யணும்னா, அந்த செப்டி டேங்க் மேலேயே, நல்லா கவனிங்க, செப்டி டேங்க் மேலேயே ஒரு லேர், ஒரு அரை அடிக்கு செங்கலை கட்டி, அது மேல சுண்ணாம்பு மூடை இருக்கிற தூள், அந்த மூடையை கொட்டி ரெட் ஒரு இது பண்ணிடணும். ஒரு சிகப்பு தட்டோட போட்டு பைண்டிங் பண்ணிட்டீங்கன்னா வரவே வராது. அந்த எனர்ஜி அப்படியே செக் அவுட் ஆயிடும். சரி, அது பாத்ரூம் வழியா கனெக்டிவிட்டி ஆகி பாத்ரூமுக்குள்ள வருமேன்னா, ஸ்படிகமாக இருக்கிற பாறை கற்கள் இருக்குல்ல, அதை அங்க வச்சுட்டீங்கன்னா கிறிஸ்டல் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் எல்லாம் இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஸ்படிகமால போட்டீங்கன்னா அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும். ஸ்படிக மாலை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? அது உப்புக்கல்லில் அதை அலசணும். அந்த மாலையை கழட்டி ஸ்படிகத்தை தண்ணியில அலசிட்டு சூரியன்ட்ட காட்டி நாம கழுத்துல போட்டுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை அந்த கிறிஸ்டலை தண்ணியில, உப்பு தண்ணியில அலசிட்டு நீங்க வைக்கலாம். இதுவும் பிராண சக்தியை நெகட்டிவே தடுக்குது. இது ஒரு பெரிய விஷயம். இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. ஸ்படிகங்கள்ல இந்த மணி மாதிரியே இருக்கும். அதுகெல்லாம் வீட்டு தலைவாசல்ல தொங்க விட்டாலும் அதுகளை என்ன பண்ணுது? நன்மை தருது. இந்த பிரமிட்ஸ் அவைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ரேஞ்சை கொடுக்குது. அப்ப எகிப்தியன் ஒண்டர் பிரமிட்ஸ் மேக் வித் இந்தியன் ஸ்டைல்னு சொல்றோம். பிரமிட் அப்படின்னா 5 மிட் நெருப்பு மையமா இருக்குது. அதுல இருந்து வெளிப்படுகிற ஒரு பிராணசக்தி என்ன செய்யுது? அந்த வீடுகளுக்கு முழுவதற்கு நெகட்டிவ் நிறைஞ்சு கிடக்கு, கொஞ்சம் பாசிட்டிவ் அங்கங்க வச்சா என்ன இருக்கும்? அது ஓரளவுக்கு சமப்படுத்துது. சில காத்துல ஒளி எழுப்புகிற நல்ல மங்கள ஒளி எல்லாம் எழுப்பணும்னா நல்லா இருக்கும். ஒண்ணு வேண்டாம். வீட்டுல எத்தனை பேர் மணி அடிச்சு பூஜை பண்றீங்க? எத்தனை பேர் வீட்டுல வலம்புரி சங்கு நாதத்தை எழுப்புறீங்க? வீட்டுல வலம்புரி சங்கு வச்சு நாதம் கொடுக்கணும்.
மணி அடிக்கணும். மணி அடிச்சு 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 நீங்க பூஜை பண்ணுங்க. அப்படியே அந்த அந்த காற்று மண்டலத்தை அது சுத்தப்படுத்துது. இப்படியாக நம்மளுடைய குடியிருக்கிற வீடுகள்ல நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இது யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு எடுத்து சொல்லணும். அதனால இந்த அளவில் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.